உங்களுக்கும் எங்கள் நிறுவனத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து கேள்விப்பட்டோம். நீங்களும் மாலை மலர் பத்திரிகையில கொஞ்சம் சிறிது காலம் வந்து நிருபரா பணியாற்றி தான் அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வந்தீங்க. அது உண்மைதானா சார்? அது எப்படி சார் நீங்க அந்த பயணத்தை தொடங்குனீங்க? ஆக்சுவலி வந்து எனக்கும் தினத்தந்தி மாலை மலர் நிறுவனத்திற்கும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டுன்னு தான் சொல்லணும். அது எந்த காலத்துலையும் மறக்க முடியாது. இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு மெயின் காரணமே என்னென்னா, என்ன கேட்டால் வந்து தினத்தந்தி எனக்கு கொடுத்த, நான் என்னுடைய ஒரு புக் எழுதியிருந்தேன். அந்த புக்கில் வந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை தொகுத்து ஒரு புக்காக போட்டிருக்கேன். அந்த புக்குக்கு நிறைய வரவேற்பு. அந்த புக்கில் ஒரு அத்தியாயம் வந்து யானை போட்ட மாலை அப்படின்னு தலைப்பு வச்சு நான் வந்து இங்கே தினத்தந்தி மாலை மலர் நிலையத்தில் ஒர்க் பண்ணதும் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருப்பேன். அதுதான் எனக்கு வந்து யானை மாலை போட்டுச்சுன்னா தினத்தந்திங்கிற யானை போட்ட மாலை தான் எனக்கு முதல்ல போட்ட மாலை. என்னென்னா, நான் வந்து சினிமாக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது, முதல்ல எழுதுங்க, படிங்க, எழுதுங்க. நீங்கள் படித்த படிப்பு, நீங்கள் என்ன டிகிரி வாங்கியிருக்கலாம், எல்லாம் வாங்கியிருக்கலாம், அது வேறு விஷயம். பட் சினிமாவில் நீங்கள் ஒரு இயக்குனர் ஆகணும், இல்லைன்னா ஒரு ஈவன் நீங்கள் நடிகன் ஆனால் கூட நீங்கள் எழுதணும், படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படிங்கும்போது நான் முதல்ல சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய சிறுகதைகள்லாம் வந்து மாலை மலர், மாலை முரசு அதெல்லாம் அப்போ வந்துக்கிட்டு இருந்துச்சு திருநெல்வேலி எடிஷனில். அப்போ திடீர்னு ஒரு நாள் தினத்தந்தியில் வந்து இந்த மாதிரி நிருபர்கள் தேவை அப்படிங்கும்போது, நான் அப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன். சரி, அப்ளை பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி அப்ளை பண்ணோன்னு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. திருநெல்வேலி தான் இன்டர்வியூ நடந்தது, ஏன்னா சொந்த ஊர் தூத்துக்குடி. ஸோ திருநெல்வேலியில் இன்டர்வியூ நடந்தது. திருநெல்வேலியில் இன்டர்வியூ நடக்கும்போது அப்போ வந்து தினத்தந்தி மொத்தத்துக்கும் ஈவன் அப்போ மாலை மலர் தான் அப்போ தான் ஆரம்பித்து, மாலை மலர் அங்கங்கே ஆரம்பித்து வந்துட்டு இருக்கிற ஸ்டேஜ். அந்த டயத்தில் வந்து மொத்தத்துக்கும் நிறுவனத்துக்கும் சீஃப் எடிட்டர்னு சொல்லுவாங்க, முதன்மை ஆசிரியர் அப்படின்றவர் திருவடி ஐயா அவர்கள். அவர் திருவடி ஐயா வந்து இன்டர்வியூ எடுக்காங்க, நீ தான் அவங்க ஃபஸ்ட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேரில் நானும் செலக்ட் ஆகிருக்கேன். நெக்ஸ்ட் டே, செகண்ட் டே அடுத்த இன்டர்வியூ, அதுக்கு வந்து ஐயா வந்து பெரிய ஐயா வந்திருந்தாங்க. சிவந்தியாயத்தன் ஐயா தான் இன்டர்வியூவில் வந்து உட்காடுறாங்க. அது வரைக்கும் நான் சிவந்தியாயத்தன் ஐயாவை பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். பார்த்த உடனே ஐயா 3-4 கொஸ்டின் தான் என்கிட்ட கேட்டாங்க. கேட்டுட்டு உங்களுக்கு எங்கே போஸ்டிங் வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் எங்கேனாலும் போஸ்டிங் போடுங்க ஐயா, எனக்கு வந்து பத்திரிக்கையில் வந்து சேரணும். எனக்கு என்னென்னா, நான் என்னுடைய எழுத்துக்கு தீனி போட்ட ஒரு என்னை வளர்த்து விட்ட ஒரு பத்திரிக்கை, கதைகள்லாம் பிரச்சனை பண்ணி அங்கே வேலை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது என் ஆசை. இதை இன்டர்வியூலேயே சொல்கிறேன், திருவடி ஐயாட்டையும் சொல்கிறேன், சிவந்தாயத்தன் ஐயாட்டையும் சொல்கிறேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே, அப்போ நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இங்கேருந்து போயிடுவீங்கன்றீங்க. இல்லையா, என்னுடைய ஆசை சினிமா அப்படின்னு. அப்போ சினிமா பத்திரிகை நிருபராக இருக்கிறீங்களா அப்படிலாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அது தெரிஞ்சே என்னை அவங்க இன்டர்வியூ எடுத்தாங்க. இன்டர்வியூ செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணி என்னை மாலை மலர், திருச்சி மாலை மலர் அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் வந்து என்னை நிருபராக வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்து சேலத்தில் நிருபராக ட்ரைனிங் கொடுத்து, அங்கேருந்து அப்புறம் அந்த மாலை மலர் ஆரம்பித்தோன்னா, மாலை மலர் திருச்சி மாலை மலரில் வந்து நான் வந்து ரிப்போர்ட்டராக சேர்ந்தேன். 7-8 மாதங்கள் அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு சினிமா வந்து ரொம்ப ப்ரெஷர் எனக்கு உள்ளே வந்துகிட்டே இருந்ததால், இங்கேருந்து நம்ம ட்ராவல் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு நான் அங்கே வேலையை ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் சென்னைக்கு வந்து நான் உதவி இயக்குனர் ட்ரை பண்ணேன். அந்த 6 மாதம் 7 மாதம் நான் ஒர்க் பண்ண அந்த பீரியட் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு அவ்வளோ அனுபவங்கள் கொடுத்தது பத்திரிக்கை துறையில். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள், உதவி இயக்குனர்லாம் சொல்லுவேன், உங்களுக்கு பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால், அல்லது மீடியா, அது எந்த ஃபார்மேட்லேயும் இருக்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய மீடியாவுக்கு ஏகப்பட்ட ஃபார்மேட்ஸ் இருக்குது. பட் அதில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு சினிமாவுக்கான அவ்வளோ அனுபவம் கிடைக்கும். ஏன்னா இங்கே மட்டும்தான், பத்திரிகை துறையில் மட்டும்தான் நீங்கள் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்க முடியும். எல்லா மனிதர்களையும் சந்திக்கலாம் இங்கே தான். எனக்கு வந்து அப்போ ரிப்போர்ட்டராக இருந்ததால் எனக்கு வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன். அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகள் அவங்களோட பழக்கம் வரும். அங்கேருந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போகிறோம்னா வெயிட் பண்ணோம்னா அங்கே வந்து டீ கடையில் போய் உட்காருவோம். ஸோ அங்கே டீ கடையில் நம்ம டீ மாஸ்டர்கிட்ட பேசுவோம். அங்கேருந்து நம்ம அனுபவங்கள். ஸோ நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், இன்ஃபர்மேஷனும் அனுபவம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து பின்னாடியில் எனக்கு உதவிச்சுங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. அதனால தான் நான் வந்து என்னென்னா, இப்போ உண்மையிலே இப்போ ராணி இன்டர்வியூனோடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத இப்படியா போய் அட்டன் பண்ணணும்னு மெயின் காரணமே என்ன, என்னுடைய தாய் வீடு அப்படின்ற ஒரே காரணம் தான். ஓகே சார், இப்போ நீங்களும் வந்து பத்திரிகை துறையில் நிருபராக இருந்திருக்கீங்க. அப்போ உள்ள அந்த காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கிற பத்திரிகையோ இல்லை மீடியா துறைக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ உள்ள மீடியாக்களோட அணுகுமுறை எப்படி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, என்ன கேட்ட வரைக்கும் முன்னை விட இப்போ சுதந்திரம் ஜாஸ்தி இருக்குது. ஓகே, முன்னாடி வந்து எங்களுக்கு இவ்வளோ சுதந்திரம் கிடையாது. அதாவது நிருபராகட்டும் இல்லை பத்திரிகை தொழில் இருக்கிறவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது எங்களுடைய ஆசிரியருக்கோ
முதல்ல ஆசிரியர் தான் ஃபோன் வரும், எடிட்டருக்கு. அப்படி இல்லைன்னா சீஃப் எடிட்டருக்கு, பெரிய பெரிய ஆட்கள் இருந்தால் சில விஷயங்கள் வந்து ஃபோன் வரும். அப்போலாம் நம்ம கூப்பிட்டு வந்து, ஏங்க நீங்கள் இப்போ ஏங்க அந்த அந்த மீட்டிங்கில் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, அப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து ஃப்ரீலாம் நீங்கள் என்னன்னாலும் கேட்கலாம், எதனாலும் கேட்கலாம், யார்ட்டனாலும் கேட்கலான்ற ஒரு இருக்குது. இன்னொரு விஷயம் கம்யூனிகேஷன். அப்போ வந்து எங்களுக்கு வந்து இப்போ மொபைல் இருக்குது, மொபைல்லையே ஃபோட்டோ எடுத்துக்கலாம், மொபைல்லையே வீடியோ எடுத்துக்கலாம், எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு. எங்களுக்கு வந்து ஒரு நியூஸை கேதர் பண்ணிவிட்டு அது எங்கள் பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒரு ஃபோன் இருக்கிற இடத்த தேடி போனோம். நான் நல்லா எனக்கு வந்து நான் ரிப்போர்ட்டர் ஆகும்போது கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாங்க. அவர் பேசுனதை நான் கேட்டுட்டு வந்து இங்கே பேஜ் ரெடியாக வெயிட்டிங். ஓகே. நான் வந்து அந்த நியூஸை கொடுக்கணும். நான் தான் ரிப்போர்ட்டராங்க. நான் அங்கேருந்து சைக்கிளை எடுத்து சைக்கிளில் இருந்து அழுத்தி வந்து பக்கத்தில் பூத்துக்கு வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி நியூஸை கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க அங்கே எழுதி, அப்புறம் அது ப்ரூஃபுக்கு அது போய் இதுக்கு போய் கம்போஸுக்கு போய் ப்ரூஃபுக்கு போய் அப்புறம் பிரிண்ட் ஆகி வரணும். இந்த காலத்து ஃபோனுக்கு நம்ம அந்த இப்போ கம்யூனிகேஷன் அப்படியே ஃபோனை போட்டு அப்படியே ஸ்பீக்கர் வச்சாலே எடுத்து எழுதிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துடுச்சு. அதனால முன்னை விட இன்னைக்கு வந்து பத்திரிகை துறையில் வந்து வேலை செய்வதற்கு சுதந்திரமும் அதுக்கான வசதிகளும் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் வந்து பளுவும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ காம்படிஷன் ஜாஸ்தி இல்லை, அப்போ காம்படிஷன் கிடையாது. இப்போ காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து அந்த வசதியும் இதுவும் கூடியிருக்கும் சமயத்தில் பளுவும் கூடியிருக்குது. அந்த சுதந்திரமும் நிறைய இப்போ வந்திருக்குது நிருபர்களுக்கும் பத்திரிகையில் வேலை பார்க்குறவர்களுக்கும். அதனால் வந்து இதையெல்லாம் தாண்டி பத்திரிகை துறை என்பது ஒரு நான் முதல்ல சொன்னது தான், ஒரு சுகமான, அதே சமயத்தில் நிறைய நமக்கு அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுல இன்றைக்கும் அது இருக்க தான் செய்யுது. ஓகே சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இயக்குனர் ஆகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை நடிப்புக்காகட்டும் பத்திரிகை துறையில் பணியாற்ற வேண்டியதுன்றது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நிறைய படிக்கணும், நிறைய எழுதணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் விஸ்காம் படிச்சிருப்பாங்க, சினிமாக்குள்ள போகணுன்ற ஒரு ஆர்வத்தோட வருவாங்க. அந்த மாதிரியான மாணவர்களுக்கு நீங்க ஒரு இயக்குனராகவும் பத்திரிகையாலும் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார்? இல்லை, முதல்ல 2 விஷயம் தாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே, அது நாட் ஒன்லி சினிமா, எதுக்குமே ஃபார்மேட் கிடையாது. அதாவது வந்து இப்போ ஒரு டிகிரி வாங்கினா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும், 5th படிக்கணும், அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக படிச்சுட்டு வரணும். சினிமாவுக்கும் சரி, எனக்கு தெரிஞ்ச மற்ற இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபார்மேட்டு கிடையாது, ஆனால் அனுபவம் வேணும். அதுக்காக அந்த ஃபீல்டில் முன் அனுபவம்னு இல்லை, பேசிக்கலாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இப்போது நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா எனக்கு என்ன பேசிக்காக தெரியணும்? எனக்கு அந்த காலத்தில் வந்து எழுத தெரியணும்பாங்க. இப்போ வந்து டிடிபி பண்ணால் போதும். லேப்டாப் சிஸ்டத்தை திறந்து நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் பேக் போட்டு ஒரு பைக் வச்சுருந்தா உனக்கு அது முதன்மை தகுதி உதவி இயக்குனர் ஆகிறதுக்கு. இப்போ பைக் வச்சுருக்கப்பா, உனக்கு லேப்டாப் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண தெரியுமா? ஆமாம். ஓகே, உனக்கு எம்எஸ் ஆஃபீஸ் தெரியுமா? அது தெரியுமான்னு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட நாலேஜ் பார்ப்பாங்க. சரிங்க, எனக்கு கம்ப்யூட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிறவன், நான் ஒரு கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கேன். இப்போ நீ எப்படி சினிமாவுக்கு வர முடியும்? ரொம்ப ஈஸி. உனக்கு வந்து சினிமா பற்றின நாலேஜ், நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அந்த படத்துடைய கதையை உன்னால் 1/2 மணி நேரம் கோர்வையாக ஒருத்தருக்கு சொல்ல தெரியுமா? உனக்கு தகுதி இருக்குது. அதாவது நான் ஒரு படம் பார்த்து வரேங்க, இன்றைக்கி ஒரு படம் காலையில் ஃபஸ்ட் ஷோ பார்த்து வரேன், உங்களுக்கு வந்து அந்த படத்தை சொல்கிறேன், நீங்கள் ஒரு நவசகையை போதும் எனக்கு நீ ஸ்பாயில் பண்ணிடாத அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுதான் வந்து சரி, ஸ்பாய்லர் பண்ணாமல் உங்களுக்கு கதை சொல்லணும், ஆனால் அந்த கதை உங்களுக்கு நீங்கள் படத்தை பார்க்குற தூண்டணும். ஒரு மொக்க படம் அப்படின்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு படம், ஏதோ ஒரு படம் வந்துருச்சு, அந்த படம் சரியில்லை, அந்த படம் ஏன் சரியில்லைன்றதுக்காக நீ பார்க்கணும். அந்த படம் ஏன் சரியில்லை, அதுக்கு ஒரு படம் தயாரிப்பாளர் ஒரு குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரா, அதில் இவ்வளோ நடிகர் நடிச்சிருக்காங்களா, அந்த படத்துக்கு ஒரு இயக்குனர், அப்போ அந்த படத்தில் என்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னு நீ கண்டுபிடிக்கணும். இந்த படத்தை இப்படி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கணும், உனக்குள்ளே நீ அனலைஸ் பண்ணணும். இது வந்து படமாக பார்க்குறதுக்கு. சரி, நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கதையை உருவாக்கணும், உங்களுக்குள்ளே சம்பவத்தை உருவாக்கணும்னா ஏன் புக்கு படிக்க சொல்கிறோம்னா, ஒவ்வொரு எழுத்தாளர்களும் அவங்க பார்வையில் அவங்களுக்கு அனுபவித்த, இல்லை அவங்க கேள்விப்பட்ட, இல்லை அவங்க ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் வெவ்வேறு எழுத்தாளர்கள் எழுதுகிறாங்க. நம்ம போய் அந்த அனுபவத்தை கேட்க முடியாது, ஆனால் நமக்குன்னு சில அனுபவம் இருக்கும். அதை நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒன்றும் இல்லை, நான் பத்திரிகை துறையில் வேலை பார்த்து வச்சு நான் திரைக்கதை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பத்திரிகை துறையில் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா பத்திரிகை துறையை பற்றி. ஆனால் பத்திரிகை துறையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன நம்ம சவால்களை சந்திக்க, நான் சொல்கிறது என்னுடைய காலகட்டத்தில் 80s அப்போ பத்திரிகை துறையில் நம்ம வேலை பார்க்கும்போது அங்கே வந்து நமக்கு கிடைச்ச அனுபவங்கள் அப்போ எப்படி இருந்துச்சு, என்ன சம்பவம் நடந்தது, இது ஒரு படமாக பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கு அது புதுசு. இந்த மாதிரி நீங்கள் உதவி இயக்குனராக வர்றவங்க எதை நம்ம ஆடியன்ஸ் இது வரைக்கும் பார்க்கல, எதை இப்போது
கமர்ஷியல் டைரக்டர், நான் எல்லாரும் கமர்ஷியல் டைரக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, கமர்ஷியல் டைரக்டர் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நாங்கள் ஒரு கமர்ஷியல் ஃபார்முல ஒரு படம் பண்ணிட்டோம்னா அதே மாதிரி படத்தை பண்ண சொல்லி தான் அடுத்து கேட்பாங்க. போன படம் அந்த மாதிரி பண்ணுங்க, பட் அதுக்குள்ளே நம்ம என்ன வித்தியாசத்தை பண்ணலாம், என்ன மாதிரி கமர்ஷியல் எதுவுமே வராது அதை பண்ணலாம் அப்படின்னு கமர்ஷியலுக்கு யோசிக்கணும். அதுதான் வந்து ஒவ்வொரு படத்துக்குமான படைப்பாளிக்குமான, அதே சேர்ந்து சினிமாவுக்கு வரக்கூடிய உதவி இயக்குனர்கள், சினிமா நடிக்கணும்னு ஆசைப்படுற, நடிக்கிறதுனா என்னது, அப்பப்போ அவங்க டைலாக் கொடுத்தோன்னா அதை ஒப்பிச்சிட்டு வர்றது நடிப்பு இல்லை. அந்த நடிப்புக்குள்ளே நீங்கள் ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த கேரக்டர் நீங்கள் எங்கேயோ சந்திச்சிருப்பீங்க, அந்த கேரக்டர் நீங்கள் உள்வாங்கி அந்த கேரக்டர் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். அதேமாதிரி நடிப்புக்கு வந்து பயிற்சி எடுக்கணுமா, உதவி இயக்குனர் செய்கிறதுக்கு பயிற்சி எடுக்கணுமா அப்படின்னு என்ன கேட்டால், தனிப்பட்ட முறையில் நான் சொல்லுவேன் அதுக்கு பயிற்சிலாம் தேவையில்லை. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும், அதுக்காக நீங்கள் உழைச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு பயிற்சி தான். சரி, இப்போ உங்களுடைய காலகட்டங்களில் வந்து நீங்க சினிமாக்குள்ள வரணும்னா ஃபர்ஸ்ட் உதவி இயக்குனராக இருந்துட்டு தான் வரணுன்றது ஒரு இதாவே இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா குறும்படம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டாலே வந்து அவங்க வந்து ஒரு இயக்குனர் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த வளர்ச்சி வந்து நல்ல விஷயம் தானா? தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். 100% நல்ல விஷயம். இப்போ எனக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சுன்னா அதுதான் பண்ணியிருந்திருப்பேன். எங்களுக்கு அப்போ அது கிடையாது. நான்லாம் அப்போ இருந்துதான் இன்னத்துக்கு நான் இப்போ உதவி இயக்குனர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா, ஒரு வருஷத்துக்கு நான் எப்படி பார்த்தாலும் எங்கெங்கேயாவது கடனை வாங்கியாவது இல்லை யாராவது நண்பர்களை வச்சு அதாவது பண்ணியாவது நான் ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் 5 குறும்படம் நான் வந்து யூடியூப்பில் ஏற்றிருப்பேன். அது 100%. அதாவது எனக்கு சினிமாவே தெரியாத கடன். இன்னும் சொல்ல போனால் நம்ப மாட்டீங்க, நான் சினிமாவே தெரியாத இருக்கிறப்போ நான் சொல்கிறது அந்த கட்டத்தில் வந்து நான் வந்து குறும்படம் எடுத்திருக்கேன். கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுற VHS கேமரா இருக்கு இல்லையா, அது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நார்வேயில் வச்சுருந்தார். அவர் பேர் சிவலிங்கம், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் குமார் சிங்னு ஒரு நண்பர் இருந்தார். அவர் மூலமாக அந்த சிவலிங்கத்தை பிடிச்சி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாகர்கோவில் கூட்டு போய் நாகர்கோவிலை வச்சு நான் ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணி அதை இப்போ எனக்கு தெரிஞ்ச சினிமா மொழியில் அதை ஷூட் பண்ணி அதை வந்து நான் எடிட் மட்டும் பண்ணல, அப்படியே ராவா. அப்போ வந்து எடிட்டிங்லாம் கிடையாது, அதுக்கு ப்ராப்பராக அப்போ இருக்க மாதிரிலாம் ஸ்டூடியோஸ் கிடையாது. ஸோ ராவா அப்படியே ரொம்ப ராவா கட் பண்ணி அதை வந்து ஒரு இன்னும் வச்சுருக்கேன், அந்த அந்த வீடியோ கேசட் வச்சுருக்கேன், CD வச்சுருக்கேன். அப்போ வந்துட்டு என்னென்னா ஒரு முயற்சி தான். நீங்கள் இன்றைக்கி வந்து அதுக்கு நிறைய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. அதாவது வந்து குறும்படங்களை எடுத்து நீங்கள் உங்களுடைய திறமையை காமிக்கலாம். அது வந்து பார்க்கப்பட்டு நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் பார்க்க போகிறீங்கன்னா அப்படி ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் சார், நான் ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காரு, அப்படி ஒரு டேரக்டரை பார்க்கும்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு காமிக்கலாம். அந்த ஷார்ட் ஃபிலிம் மட்டுமே நீங்கள் மெனக்கட்டக்கூடாது, அது தவிர நீங்கள் நிறைய விஷயங்களோட இருக்குன்னா அவர் ஓகே பண்ணிட்டு உங்களை ஒரு டிஸ்கஷன் ஒரு டேரக்டர் உட்கார வைக்காருன்னா அங்கே உட்காந்து அந்த டேரக்டர் சொல்கிற கதையை கேட்டு அந்த கதைக்கான நியாயமான காட்சிகளை சொல்லணுன்றதுக்காக சொல்லக்கூடாது, குறை சொல்லணுமேன்றதுக்காக அவர் சொல்கிற கதையில் குறைய கண்டுபிடிக்கக்கூடாது. நிஜமாக உங்களுடைய ஃபீல் என்னன்றது தெரிஞ்சிடும் டிஸ்கஷனில், அது பண்ணால் போதும். ஆனால் என்ன கேட்டால் இன்றைக்கி உங்களுக்கு செல்ஃபோன்லேயே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற அளவுக்குலாம் வசதி வந்திருக்குங்கும்போது நீங்கள் அந்த வாய்ப்பை வந்து முன்னை விட இன்றைக்கி உதவி இயக்குனர் ஆகிறதுக்கு நிறைய கேட் ஓப்பனில் இருக்குது. அது எந்த கேட்டு வழியாக நுழைஞ்சி எப்படி நம்ம அந்த வாய்ப்பை பெறுதுங்கிறது அவங்கவுங்க திறமையை பொறுத்து. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நிருபராக இருந்துட்டு சென்னைக்கு வந்துட்டீங்க, சினிமா வாய்ப்பு தேடுறீங்க. எப்படி சார் அந்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு எப்படி வாங்கினீங்க? நீங்கள் பவித்ரன் சார்ட்ட வந்து கொஞ்ச நாள் உதவி இயக்குனராகவும் பணியாற்றிருக்கீங்க, சங்கர் சார்ட்ட உதவி இயக்குனர். அந்த வாய்ப்பு எப்படி சார் அவங்கள பார்க்குறதுக்கான அந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிச்சு? அந்த காலங்கள் எப்படி இருந்தது சார்? அதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து உதவி இயக்குனர் சேர்றதுக்கான நிறைய கேட்டு நானே உங்கள்கிட்ட சொன்னேன், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் சோஷியல் மீடியாக்களில் ஒரு டேரக்டரை நேரடியாகவே சோஷியல் மீடியாவில் பேசி வாய்ப்பு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து இருக்குது. ஆனால் சார் எனக்கு நடிக்க ஆசை, சார் எனக்கு உதவி இயக்குனர் சேர ஆசை, சேர்த்துக்கொள்ளிவிடலாம் அப்படின்லாம் யாரும் சேர்க்க மாட்டாங்க இன்றைக்கி நான் சொல்கிறது. ஸோ உன்னுடைய திறமை என்னன்றதை நீ வந்து அவங்களுக்கு இப்போ காமிக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு உதவி இயக்குனர் சார் எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, நான் இது பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு நேரம் இருக்கும்போது என்னை அலையுங்கள், ஒரு நேர்முக தேர்வுக்கு வருகிறேன்னு சொல்லி நேர்முக தேர்வுக்கு போய் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணி அப்படி தான் பண்ணணும். எனக்கு நடிக்க ஆசை வாய்ப்பு தரலான்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க சோஷியல் மீடியாவுக்கு மூலமாக, அதுக்கும் ப்ரொசீஜர் இருக்குது. அதேமாதிரி நாங்கள் 80s வந்துட்டு நான் 86 87 நான் வந்து சினிமாவுக்கு உதவி இயக்குனர் ட்ரை பண்ணுறப்போ எனக்கு வந்து யாரை பார்க்க எங்கே போய் நிற்கன்னு தெரியல. பாக்யராஜ் சார் வீட்டில் போயெல்லாம் பல நாள் வாசலே காத்து வாட்ச்மேன் விரட்டி விட்டு வந்திருக்கிறேன். பாரதிராஜா சார் ஆஃபீஸுக்கு போய் உள்ளே போக முடியாமல் வந்திருக்கிறேன். அப்போ வந்து பாரதிராஜா பாக்யராஜ் அவங்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் இருந்ததால் அவங்ககிட்ட தான் சேரணும்னு ஒரு கும்பலாக சுற்றிட்டு இருப்பாங்க. எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊருங்கள்லேருந்து வந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் தெளிவு வந்துச்சு, இந்த லிஸ்ட்டுக்குள்ளலாம் போக முடியாது, இது வேஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி நம்ம வந்து உதவி இயக்குனர் நேரடியாக எந்த ஆஃபீஸ் போனாலும் சேர்க்க மாட்டாங்க, யாரையாவது ஒரு டைரக்டரோட ஃப்ரெண்டை பிடிச்சி போகும்னு சொல்லி அப்படி இயக்குனருக்கு தெரிஞ்ச நண்பர்களை தேடினேன். அப்படி எனக்கு வந்து எங்கள்
அத்தான் ஒருத்தங்க இங்கே சென்னையில் இருந்தாங்க. அவங்க பேர் ஐஎஸ் ஆறுமுகம்னு பேர். அவங்க வந்து பாரதிராஜா சாருடைய அந்த காலத்து ஃப்ரெண்டு. அதாவது பாரதிராஜா சார் அசிஸ்டண்டாக இருக்கும்போது வந்து அவங்க ஃப்ரெண்டு. அதனால் பாரதிராஜா சார்ட்ட இவர் மூலமாக சேரலாம் அப்படின்ட்டு போகிறப்போ அவர் முதல்ல என்கிட்ட கேட்டது, அதாவது நான் சொல்கிறது எங்கள் அத்தான் என்கிட்ட கேட்டது, என்னென்ன புக்கெலாம் படிச்சிருக்கேன்னாரு. நான் அப்போ படிச்சுட்டு இருந்து ராஜேஷ்குமார் இந்த மாதிரி கதைகள் தான் படிச்சுட்டு இருந்தேன். அவர் சொன்னது, அவரோட அசோகமுத்தன் படிச்சிருக்கியா, வி.ச. காண்டேகர் படிச்சிருக்கியா, வண்ண நிலவன் படிச்சிருக்கேன்னு அவர் 10 பேர் கேட்டார். 10 பேருமே கேள்விப்பட்டிருக்கேன். நான் இப்போ அதிகமாக படித்தது பாலகுமாரன், அதுக்கப்புறம் ராஜேஷ்குமார். வேறு படித்ததில்லை. அது கூட பாலகுமாரன் கூட நான் குறிப்பிட்ட 1-2 நாவல் தான் படிச்சிருக்கேன். அவர் முதல்ல அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறமா சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டார். அப்புறம் ஒரு 6 மாதம் காலங்கள் நான் அவர் பார்க்காமலேயே எல்லா புக்கும் வாங்கி படித்தேன். எல்லா புக்கும் வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவரை பார்த்து நான் படிச்சுட்டேன், என்னெல்லாம் படித்தேன்னா இதெல்லாம் சொன்னேன். அதில் டக்குன்னு சரி சொல்லு, மரப்பசு என்ன கதை சொல்லு, தி ஜனகராஜன் மரப்பசு என்ன கதை சொல்லு அப்படின்னு, அம்மா வந்தால் என்ன கதை சொல்லு, இப்படிலாம் கேட்பார். அதெல்லாம் சொல்லி அப்புறம் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ பாஸ் ஆகணுன்னு, சரி நீ ஓரளவுக்கு நாலேஜபிளாக தான் இருக்கிற, நான் வந்து சொல்கிறேன் ஆனால் பாரதிட்ட சொல்ல மாட்டேன்ட்டார். என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, என்ன தான் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைடா, அவர் என் நண்பர், அவர்கிட்ட போய் நான் போய் வாய்ப்பு கேட்க முடியாது, நான் வந்து வேறு அவருடைய அசிஸ்டன்ஸ் யாராவது படம் பண்ணால் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கும்போது தான் கே. ராஜேஸ்வர் அவர் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலூர் கவிதைகள் படத்துக்கு அவர் தான் கதை வசனம். அவர் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆகி படம் பண்ணுறாரு. அந்த படம் தான் இதய தாமரை, கார்த்திக் நடிக்கிற ரேவதி நடித்த படம். அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட நான் சொல்லிவிட்டார். நான் போனால் அவர் என்னை இன்டர்வியூ பண்ணார். அந்த இன்டர்வியூவில் அவருக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடனே என்னை அவர் அசிஸ்டண்டாக சேர்த்துக்கிட்டார். அதான் நான் முதல்ல சினிமாவில் அசிஸ்டண்டாக சேர்ந்தது. அவர்கிட்ட ராஜேஸ்வர் சார்கிட்ட வந்து ஒரு பண்ண அவர் தான் எனக்கு வந்து முதல் குரு சினிமாவில். ஸோ அவருடைய வசனங்கள்லாம் இன்றைக்கும் இன்றைக்கி அவர் ஒரு படத்துக்கு வசனம் தனியாக தான் இருக்கும். அவ்வளோ நல்ல வசனங்கள் இருக்கும். நான் அவர் வசனங்கள்லாம் நான் தான் காப்பி எடுப்பேன். அவர் டைரக்டர் எழுதி கொடுக்குறது தான். அப்போ அந்த வசனங்கள்லாம் அவ்வளோ சுலாகிச்சு ரசித்து நான் அதில் எழுதுவேன். அப்போது அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கப்புறம் 2வது படம் நியாயத்தராசு. அந்த படத்துக்கு தான் கலைஞர் அவர்களுக்கு கதை வசனம். ஸோ கலைஞர் அவர்கள் வசனம் வரும், அதை நான் தான் காப்பி பண்ணுவேன். ஸோ அவர் எழுதின எனக்கு அவ்வளோ வாழ்க்கையில் யதார்த்தத்தை கலைஞர் இப்படி எழுதுறாருன்னு பராசக்தியில் பார்த்துருக்கோம். பட் அவருடைய கையெழுத்தை ஹேண்ட் ரைட்டிங்கை நான் காப்பி எடுக்கிறேன். அந்த நியாயத்தராசில் கூட வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, வாழ்க்கையில் நடக்கிறப்போ நம்பக்கூடாதெல்லாம் நம்ப தோணுது அப்படின்னு ஒரு டைலாக் இன்னொன்று மறக்க முடியாது. வாழ்க்கையில் நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கிறப்போ நம்பக்கூடாதெல்லாம் நம்ப தோணுதுன்னு ஒரு டைலாக் இருக்குது. இந்த மாதிரி அந்த டைலாக்லாம் நான் எழுதும்போது அதெல்லாம் நான் சூப்பராக கஞ்சி எழுதுது. அப்புறம் அமரன் வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து பவித்ரன் சார் பாட ஆரம்பித்தார். பவித்ரன் சார்கிட்ட வந்து வசந்தால போகிறவே சூரியன் அதெல்லாம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அங்கே தான் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணவர் சங்கர். ஸோ ஒரு சங்கர் கூட வந்து ஜென்டில்மேன், காதலன் பாதி வரைக்கும் ஒர்க் பண்ணேன். காதலன் படம் நடந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு பட வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ஒரு சீக்வன்ஸ் நடிச்சிருக்கீங்க. எதில்? காதலில் நடிக்கல, ஜென்டில்மேனில் நடித்தேன். ஜென்டில்மேனில் ஒரு சீன் நடித்தேன். அந்த சீன் தூக்கிட்டாங்க படத்தில். அது படத்தில் கிடையாது. அது வந்து அதில் வந்து ஒரு கடலில் வந்து ஒரு சூப்பர்வைசராக நடிச்சிருப்பேன். அந்த படத்தில் மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் நான் நடித்ததை பார்த்து தான் பாலனுக்கு ஒரு சூப்பர்வைசராக போடலான்னு தோணுச்சான்னு தெரில. அதுக்கப்புறம் அந்த படத்தில் வசந்த பாலன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜென்டில்மேனில். அவர் வந்து அந்த ஜென்டில்மேனில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு காதலன் பாதி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ஃபஸ்ட் படம் மகாபிரபு கிடைச்சிது. ஸோ இதுதான் என்னுடைய ஷார்ட்டான ஒரு சினிமா வரலாறு. ஓகே, இப்போ இவங்ககிட்டலாம் நீங்கள் உதவி இயக்குனராக இருந்துட்டு நீங்கள் ஒரு இயக்குனராக மாறினதுக்கப்புறம் என்னைக்காவது நீங்கள் இவங்களை சந்திக்க நேர்ந்து இவங்க ஏதாவது உங்களுடைய படங்களை பார்த்து பாராட்டியிருக்காங்களா சார்? இல்லை, என்னை பவித்ரன் சார் என்னுடைய 2வது படமே அவர் தான் ப்ரொடியூசர். ஓகே சார். ஸோ ஒரு எந்த இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணால் அந்த இயக்குனரை என்னை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாருன்றது எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயந்தான். அப்போ வந்து முதல்வன் படம் வரைக்கும் நான் சங்கரோட தொடர்பில் இருப்பேன். அவர் ஆஃபீஸ் போவேன், அவர் பார்த்து பேசுவேன், நாங்கள் இருந்தோம். முதல்வனுக்கு அப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு தொழில் ரீதியான ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கீங்க அந்த மாதிரி அறிமுகமாகிடுச்சே தவிர முதல்வன் வரைக்கும் நான் வந்து சங்கர் சார் நானும் ரொம்ப நெருங்கிய ஒரு பேச்சுவார்த்தையிலையும் அடிக்கடி நான் அவர் ஆஃபீஸ் போவேன், அவர் ஃப்ரீயாக தான் கூப்பிடுவார் போவேன், அப்படி இருந்துச்சு. அதனால் வந்து சினிமாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்புறம் ராஜேஷ் சார் கூட நான் இடையில இப்போ இல்லை, ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஒரு பார்த்துட்டு வந்தேன். ஸோ வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணேன். என்னுடைய இயக்குனர் எல்லாருக்கூடையுமே வந்து இப்பவும் எல்லோரும் எங்கே பார்த்தாலும் நான் அவங்களுக்கான என்னை அறியாமலே ஒரு இது வந்துடும், ஒரு மரியாதையும் அவங்க மேலே ஒரு எனக்கு ஒரு அன்பும் வந்துடும். ஓகே சார். சார் இப்போது உதவி இயக்குனராக இருந்து இயக்குனராகி சக்ஸஸ்ஃபுல் படங்களை நீங்கள் வரிசையாக கொடுத்துட்டு இருந்துட்டேன். ஏன்னா நீங்கள் கொடுத்த மோஸ்ட் ஆஃப் த ஃபில்ம் எல்லாமே வந்து ஹிட்டு தான்.
ஸோ இப்படி சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராக இருக்கும்போது திடீர்னு நீங்கள் இடையில ஒன்று சின்ன 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 கதாபாத்திரங்கள் நீங்கள் நடிச்சிருந்தா கூட ஒரு மோசமான ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரம் வந்து அங்காடித்தெருவில் தான் நீங்கள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமானீங்க. அந்த படத்துக்குள்ள எப்படி வசந்த பாலன் சார் உங்களை கொண்டுட்டு வந்தாரு? அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ரசிகர்கள் மக்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் என்னவா இருந்தது சார்? அது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக. மக்கள் கமெண்ட்ஸுங்கிறது வந்து திட்டுறது தான், நம்மளை திட்டுறது. இப்போ கூட எங்கே பார்த்தாலும் நம்ம மேலே ஒரு பயம் இருக்கும். அந்த அங்காடித்தெரு கேரக்டர் தான் இவர், நிஜ கேரக்டர் இவர், இப்படி தான் போல கடிச்சு விட்டுருவார் போல இருக்கு, அடிச்சு விட்டுருவார் போல இருக்குன்னு இருக்கும். அது அந்த கேரக்டருக்கான வெற்றின்னு நான் சொல்லுவேன். உண்மையாவே பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு என்ன இந்த மனுஷன் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி. அது இப்பவும் நிறைய பேர் பப்ளிக் மத்தியில் நிற்கும் போதோ இல்லை பப்ளிக்கில் நம்ம எங்கேயாவது பார்க்கும்போதும் கூட வந்து இவனா அப்படின்னு தான் மோசமான ஆளாச்சே வரது ஒரு லுக் இருக்கும். அது அஃப்கோர்ஸ் அந்த கேரக்டர் கிடைச்ச வெற்றி. அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் வந்துட்டு எப்போவுமே ஒரு ரோல், எந்த ரோல் பண்ணுறோமோ அதனுடைய பாதிப்பு நிஜ வாழ்க்கையிலும் இருக்கும். அது நம்ம ஒரு நல்ல ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல மனுஷன் அவன் அப்படின்னு வரும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நானே அடிக்கடி ஏதாவது அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த விளம்பரங்கள் எடுப்பாங்க பார்த்தீங்களா, ஜவுளிக்கடை விளம்பரம், அப்புறம் ஏதோ பொருட்களுக்கான விளம்பரம் எடுப்பாங்களாம். நீங்கள் அந்த விளம்பரம் எந்த விளம்பரத்தையும் ஒரு வில்லன் நடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், கிடையவே கிடையாது. நான் அதை அனலைஸ் பண்ணேன். இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, காமெடின்னு பண்ணியிருப்பாங்க, ஹீரோக்கள் பண்ணியிருப்பாங்க, ஹீரோயின்ஸ் பண்ணியிருப்பாங்க. வில்லன்கள் யாருமே எந்த ஆட்லேயுமே யூஸ் பண்ணதில்லை. கவனித்து பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் மேலேயே வெறுப்பு ஆடியன்ஸுக்கு. அவனை போய் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வந்து இவங்க வந்து இது பண்ணுவாங்க. அப்போ அது ஒரு அனலைஸ் பண்ண ஒரு நாள். அது மாதிரி சினிமாவில் எந்த கேரக்டர் பண்ணுறோமோ அந்த கேரக்டராகவே நிஜ வாழ்க்கையில் நினைக்கிறதுங்கிறது வந்து மக்களுடைய யதார்த்தம். நானுமே அப்படி நினச்சிருக்கேன். நான் ரகுவரன் சார்லாம் என் படம் 3 படம் நடிச்சிருக்காரு. ஆனால் நான் அவருக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது ரகுவரன் சார் ரொம்ப டைப் ஆச்சு அவருன்னு நினச்சி தான் போனேன். ஆனால் ஒரு நல்ல ஒரு மனிதருங்கிறது அவரோட பழனதுக்கு அப்புறம் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே அந்த சினிமா இமேஜுங்கிறது அது ரொம்ப ஒரு அப்படி நிஜ வாழ்க்கையிலும் பார்த்து அது எனக்கு அந்த அங்காடித்தெரு கேரக்டர்லேயும் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வசந்தபாலன் என்னை நடிக்க கூப்பிட்றப்ப வந்து அவர்கிட்ட நான் அந்த கதை கூட கேட்கல, என்ன கதைலாம் கேட்கல. ஏன்னா நல்லா தெரியும் எனக்கு, அவர் நல்ல நண்பர். ஸோ அவர்கிட்ட கதைலாம் கேட்கல. எப்போ ஷூட்டிங்னா இந்த ஷூட்டிங் இரவு நேரத்துலாம் வர முடியும்னு சொன்னேன். அவர் எனக்கே இரவு நேரத்து தான் வேணும் சார் இருந்தார். ஏன்னா ஜவுளிக்கட்டை நைட்டில் தான் கொடுக்காங்கன்னு சொல்லி. ஸோ ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். என்ன சொன்னார்னா, சார் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லோரும் உங்களை திட்டுவாங்க சார்னாரு. சரி, ஏதோ ஒரு மோசமான கேரக்டர் போலுக்குன்னு நினச்சி தான் நான் அதை அப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நடிச்சிட்டு இருக்கும்போது தெரிஞ்சு போச்சு, ஆக ரொம்ப மோசமான கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கோம்டா, இதுக்கப்புறம் நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க நல்லா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது கிடைச்ச பாராட்டுங்கிறது வந்து எனக்கு வந்து சரி, இது வந்து நம்ம கேரக்டர் கிடைச்ச ஒரு வெற்றி தான். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேரக்டர் வைஸ் அந்த கதாபாத்திரம் மோசமான கதாபாத்திரமாக இருந்தால் கூட அது கேரக்டர் கிடைச்ச வெற்றி. நான் இப்பவும் வசந்தபாலனை பார்க்கும்போது அதான் சொல்லுவேன், சரி எப்போ நீங்கள் அங்காடித்தெரு பார்ட் 2 எடுக்க போகிறீங்க அப்படின்னு. ஏன் நீங்கள் மறுபடியும் நடிக்கிற பாட்டு இந்த என் கேரக்டரே வேணாங்க, நீங்கள் அங்காடித்தெரு 2 எடுங்க. எனக்கு வந்து அந்த கதை ரொம்ப பிடிக்கும். நான் அவர் பண்ண படங்களுக்கு 2 படம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று வெயில் ரொம்ப பிடிக்கும். வெயில் ரொம்ப பிடிக்க போய் தான் நான் வந்து வெயில் ரொம்ப பிடிக்கும். வெயில் பார்க்கும்போது என்னால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்க்க முடியல, கண்ணெலாம் கலங்கிட்டு அந்த படம் அப்படியே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 2வது வந்து இது அங்காடித்தெரு நடிக்கிறப்பவே எனக்கு பிடிக்கும் அந்த படம். நடிக்கிறப்பவே இந்த படம் ஒரு மேஜிக் பண்ண போது நான் அவர்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 2 படத்தினுடைய கதையுமே வந்து அதனால தான் அந்த கதாபாத்திர வெற்றி. அந்த கதையே அப்படிப்பட்ட ஒரு கதை அது. ஸோ அங்காடித்தெரு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் நடித்ததை வந்து இன்னைய வரைக்கும் நான் ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் கருதுகிறேன். வெற்றிமாறன் இயக்கத்தில் அசுரன் படத்தில் பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் டைரி நிரம்பிடும் டேட்டே கொடுக்க முடியாதுமாங்க. நான் அப்பவும் அது பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கிடையாது. அந்த கேரக்டர் நமக்கு வெற்றிமாறன் சார் எனக்கு என்ன எப்படி சொல்லி கொடுத்தாரோ, என்ன மாதிரி என்கிட்ட வேலை வாங்கினாரோ அந்த மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த கேரக்டர் வந்து எனக்கு ஒரு மைல் ஸ்டோனாக இன்னி வரைக்கும் இருக்குது. காதல் அழிவதில்லைன்னு படம், அந்த படம் முடிச்சுட்டு அவர் வெளியே வந்து முதல்ல வெளி டைரக்டர்கிட்ட அப்பா இல்லாமல் நடித்த முதல் டைரக்டர் நான் தான். ஸோ டி ராஜேந்திர சாரும் சரி, உஷா மேடமும் சரி என்கிட்ட சொன்னாங்க, வெளி டைரக்டரும் ஒருத்தர் எங்கள் பையன் இப்போ தான் போகிறான், அவன் பார்த்துக்கோங்க சின்ன பையன் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் பகவதி பண்ணிட்டு பண்ணுறேன் தம்மு. ஆமாம், அந்த டயத்தில் வந்து நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் அவரை டீல் பண்ணேன் சிம்புவை. அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என் கூட வந்து ஒரு பிரதர் மாதிரி அவரை பழகுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைய வரைக்கும் சிம்பு அவர்கள் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி தான். எனக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் வந்து கே பாக்யராஜ் தான். இன்றைக்கும் அவருக்கு வந்து ஒரு திரைக்கதையை பற்றி பேசணும்னா அவ்வளோ பேசுவார். நான் பூப்பொறிக்கிற படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு போய் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் சிவாஜி அப்பா என்னை கூப்பிட்டாங்க வீட்டுக்கு வரணும். நான் வந்து அன்னை இல்லம் போனேன். அங்கே எனக்கு காலைல டிஃபன் கொடுத்தாரு. டிஃபன் சாப்பிட்டு முடித்தோடனே என்கிட்ட சொன்னார், இந்த படம் பார்த்தேன்டா,
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேற்று நைட்டு அப்போ வந்து பிரபு சார் இருந்தாங்க. இப்போவும் பிரபு சார் நீ அடிக்கடி அதை பார்த்தா சொல்லுவாங்க, அப்பாவுக்கு பிடிச்ச டேரக்டரில் நீங்கள் அப்படின்னாங்க. அப்போ சிவாஜி அப்பா என்கிட்ட சொன்னாங்க, நீ சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு போ, நான் வந்து சொல்லியிருக்கேன், ராம்குமார் போய் பாரு, நீ அடுத்த படம் சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு பண்ணுன்னாங்க. நான் போய் ராம்குமார் சாரை பார்த்தேன்.